अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेने रमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே புகழ் கூரூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பிராட்டி கமலையான பிராட்டி உகக்கும்படியா இங்கு அவதரித்து வாழ்ந்து பிராட்டியினுடைய புகழ சாமானியர்களும் 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி 5வது வயசுலேயே அந்த பிராட்டியினுடைய பரத்வம் அதை நன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தில் இருக்கவாழலாம். மற்றவர்களும் அந்த பிராட்டியினுடைய தன்மையை பரத்வத்தை தெரிஞ்சுண்டு எல்லாரும் இந்த பிராட்டியினிடத்தில் ஈடுபடணும் அப்படின்ற பரம கிருபையோட சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதின்ற கிரந்தத்தில் எப்படி பிராட்டியினுடைய பரத்வாதிகளை சாதிச்சிருக்கார் அப்படின்றத அனுபவிச்சுட்டு வரத்தில் இப்போது அதில் 12வது ஸ்லோகம் நாம் அனுசந்தானம் பண்ணணும். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதி யத்பூபங்கா குசுமதனுஷா கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயனசதகைः ஏகலக்ஷ்யோ மகேந்திரः பத்மே தாசாம் பரிணிதி அசௌ பாவலேசைஸ்த்வதீயைः ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் யத்விபூதிः யத்பூபங்காத் குசுமதனுஷः கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயனசதகைः ஏகலக்ஷ்யோ மகேந்திரः பத்மே தாசாம் பரிண்யதிः அசௌ பாவலேசைः ஸ்வதீயைः. கீழ் ஸ்லோகங்களில் பிராட்டியினுடைய பெருமாளோடு கூட சேர்ந்து பிராட்டியும் ஒத்துமையாம் பிரேசகச்சரீம் ஐக்கமத்தியோபன்னாம்ன்ற ரீதியில் உபாய தசையில் இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உபாய திசையில் தான் சரணடைந்தவர்களை எம்பெருமான் தான் காக்கக்கூடிய விரதத்தை கொண்டிருக்கான். ஏதத் விரதம் மமா அப்படின்னு. அதனால் அப்படி இருக்கா பிராட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்த ஸ்லோகத்தில் தத்தே சோபாம் அரிமரகத்தே அப்படின்ற இடத்துல பிராட்டி பரரூபத்தில் வைகுண்ட லோகத்தில் பெருமாளுடைய மணி போன்ற திருமேனியில் அரிமரகதம் பச்சமாமலை போல் மேனின்லாம் சொல்கிறா போல இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனியில் தப்த ஜாம்பூனதாபா உருக்கி விட்ட பொன் போன்று இவ இருந்து எம்பெருமானுக்கு சோபையை கொடுக்குறார். இந்த பிராட்டி இப்படி எம்பெருமான் எந்த இடத்துல, ஏன்னா பெருமாள் எல்லா இடத்துலையும் சரணாகத ரட்சணம் பண்ணிருக்கான். ஆனால் அதை சொன்னது நான் பூமி பிராட்டி கேட்க வராக நாயனார் வராக அவதாரத்தில் சொல்லியிருக்கான். ஸ்திதே மனசி ஸ்வஸ்தே அப்படின்ற ஸ்லோகாதிகள் 2 ஸ்லோகங்களில் சரணாகதி என்னை ஸ்மர்த்தா, என்னை ஒரு தடவை ஸ்மரிச்சுட்டான்னா சரணாகதி பண்ணிட்டான்னா நல்ல நிலைமையில் இருக்குச்சு. அகம் ஸ்மராமி பக்தம், நான் அவனை கல்லாவோ கட்டையாவோ இருந்தால் கூட அவனை நயாமி பரமாங்கத்தியும், நான் அவனை நினச்சி அழிச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறான். ராமனும் கடற்கரையில்
வானர முதலிகள் சமக்ஷத்தில் சொல்கிறான், சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மித்து ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. கிருஷ்ணனும் வருத்தப்பட்ட அர்ஜுனனிடத்தில், சோகாக்கிராந்தனா சோகாவிஷ்டனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனிடத்தில் கடைசியாக சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படிலாம் சரணாகத ரக்ஷணம் தீட்சையோடு பண்ணுறானே, அந்த விரதத்துக்கு விரதானுஷ்டானத்துக்கு இவ சகதர்மச்சரியாக இருக்கணும். அப்போ எல்லா அவதாரங்கள்லையும் இவ கூடவே யத்பாவே பிரதக்திதேஷ் அனுகுணான்னு அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்கிறாரு. அவன் அது விஷ்ணு புராணத்திலே சொல்லியிருக்கு, தேவத்தே தேவதேயம் மனுஷத்தே மானுஷி அப்படின்னு. தேவனா பெருமான் பிறந்தா இவளும் தேவதையாக பிறக்கிறா, மனுஷனாக பிறந்தா இவளும் மனுஷியாக பிறக்கிறா அப்படின்லாம் புராண பிரசித்தம். விஷ்ணு புராணத்தில் பராசர பிரம்மர்ஷி சொல்லியிருக்கார். அத்ததான் யத்பாவேஷு பிரதக்திதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைலிக தர்மணி விஹரத்தே நானாகிருத்திர் நாயிகா அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கார். அப்படி பிராட்டி எந்த இடத்துலேருந்து இந்த உருவெலாம் எடுக்கிறான்னா, பெருமாளுக்கு எப்படி பரரூபம், அந்த பரரூபத்திலேருந்து மற்ற அவதாரங்கள்லாம் பண்ணுறானோ, ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தானு, அதே போல் ஆத்யா மூர்த்தியாக இருக்கிறது பரரூபத்தில் பெருமாளுடைய திருமார்பளை இருக்காளே, அதுதான் முதல் மூர்த்தி. அதிலேருந்து தான் மற்ற ரூபங்கள்லாம் வருது. யஷாங்கச்சந்தி உதய விலையி நித்தியமானந்த சிந்தோகோ அப்படின்னு சாதிச்சார். பிராட்டியினுடைய அவதார விசேஷத்தை சாதிச்சார். லோக சம்ரக்ஷணத்துக்காக சரணாகதி பண்ணுறவாளை பெருமாள் காக்கச்சே இவளும் உடனிருந்து தத்தர்ம தர்மிணியாக இருக்கா. அதுக்கு இந்த அவதாரம் எப்படி ஏற்படுறதுன்றதை இங்கே சொன்னேன். பெருமாளை போலேயே இவளும் அஜகத் சுவாவையாக அவதாரம் பண்ணுறா. ஆதி உருவாக இருக்கக்கூடிய பெருமாள் திருமாப்பிள் அங்கே இருக்கக்கூடிய உருவிலேருந்து இந்த உருவங்கள்லாம் தோன்றுது. இப்போ அவதரிக்கக்கூடிய பிராட்டியினுடைய பெருமை, ஏன்னா லோகத்தில் நமக்கு தெரிஞ்ச பெருமையை சொன்னால் தானே நமக்கு அது புரியும். அதனால் சரணாகதியில் உபாயத்தில் கூட இருக்கா, சரணாகதி ரக்ஷணம் அவளும் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் சாஸ்திர சித்தமாக இருந்தாலும், லோகத்தில் பிரசித்தியாக இருக்கக்கூடிய புராணாதிகளில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி பிராட்டியினுடைய சங்கல்பத்தினுடைய பெருமையை சொல்கிறாங்க, சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதி யத்ரூபங்கா குசுமதனுஷ கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயனசதகையேகலக்ஷோ மகேந்திரா பத்மே தாசாம் பரிணிதிரசோ பாவலேசைஸ்த்வதீயை. பத்மே பெரிய பிராட்டியே, ஆசம்சாரம், சம்சாரம்னா சிருஷ்டி ஸ்திதிலாம், அதனால் ஆசம்சாரம் படைப்பு தொடக்கமாக விதத்தம் எங்கேயும் பரவி இருக்கக்கூடியதான வாங்மயம், வாங்மயம்னா வாக்குகள், வாக்குகளினுடைய சரீரம் உருவம், வாக்குகளினுடைய சரீரம்னா சப்தாதிகள். கிருஷ்ணன், கோவிந்தன், மாலா, மைதிலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சப்தம். இப்போ பிரபந்தமெல்லாம் சப்தம், ஸ்தோத்திர பாடாளும் சப்தம், வேதமும் சப்தம். இப்படி படைப்பு முதலாக லோகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளினுடைய உருவம் இருக்குதே, யத் விபூதி, இப்படிப்பட்ட வாக்கு இருக்குதே, சப்த விசேஷங்கள். அந்த சப்த விசேஷமெல்லாம் யாருடைய விபூதி அப்படின்னு சொன்னால், அதுக்கெல்லாம் அதிபதி சரஸ்வதி. அதாவது எல்லாத்துக்கும் பெருமாள் தான், பிராட்டி தான் அதிபதி. இருந்தாலும் ஒரு கம்பெனியில் எல்லாத்துக்கும் ஓனர் தான். ஆனால் அவன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஜென்ரல் மேனேஜர் வச்சு அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறா போல, இந்த இடத்துல இதெல்லாம் எல்லாமே இதுவாக இருந்தால் கூட இந்த வாங்மயமாக இருக்கக்கூடிய சப்த ரூபமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த கல்வின்னு சொல்கிறோமே அது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது
யாருடைய விபூதி யத் விபூதி எந்த சரஸ்வதிக்கு வசப்பட்டதோ அதே போல யத்ரூபங்கா குசுமதனுஷ கிங்கரோ மேருதன்வா யத்ரூபங்காத் எவளுடைய புருவ நெருப்பினால குசுமதனுஷா குசுமதனுஷன்னா குசுமம்னா மலர் அத்த தனுஷா அம்பா வச்சுட்டு இருக்கக்கூடியவன் மன்மதன் அந்த குசுமதனுஷா கிங்கரஹா கிங்கரன்னா அவனுக்கு அடிமை செய்கிறவன் அர்த்தம் அதாவது மலரை பானமாவுடைய மன்மதன் இருக்கானே மன்மதனுக்கு கிங்கரனா ஒருத்தன் இருக்கான் கிங்கரன்னா அவனுக்கு அடியவனாக இருக்கான் அதாவது அவன் வழியில் காரியத்தெல்லாம் பண்ணக்கூடியவனா அது யாருடைய யத்பூபங்காத் எவளுடைய புருவ நெருப்பினால நான் இப்படி அடிமையாகிற மகேந்திரா தேவேந்திரன் இருக்கானே தேவேந்திரன் இருக்கான் யாருக்கு யத்ரூபங்காத் எவளுடைய புருவ நெருப்பினாலே பார்வதி தேவியனுடைய புருவ நெருப்பினாலே மன்மதனுக்கு வசப்பட்டவனா அதாவது மன்மதனுக்கு அடிமை பண்ணுறான்னா என்ன அர்த்தம் மன்மதனுக்கு வசப்பட்டவனா காமமாக இருக்கான்னு அர்த்தம் அந்த பார்வதி தேவியனுடைய புரிவு நெருப்பினாலே அவன் பார்வதி தேவியனிடத்தில் ரொம்ப காமவசப்பட்டிருக்கான் யார் சிவனார் அதில் காமவசப்படுறதுன்றது யார் அந்த காமத்துக்கெல்லாம் தலைவன் குசுமதனுஷனாக இருக்கக்கூடிய மன்மதன் அந்த மன்மதனுக்கு அடிமையாக இருந்தால் தான் அந்த காமத்துக்கு வசப்படக்கூடிய தன்மையாக இருக்கும் அந்த அந்த அவனுடைய பத்னி இருக்காளே பார்வதி அவளுடைய புருவ நெருப்பினால எப்பவுமே அவளிடத்துல காமம் கொண்டு அவன் அவளை நோக்கிறான் யத்ரூபங்கா குசுமதனுஷா கிங்கரோ மேருதன்வா அந்த மகேந்திரன் இருக்கானே ஆசம்சாரம் விதமகிலம் வாங்மை யத்யூதி யத்ரூபங்கா குசுமதனுஷா கிங்கரோ மேருதன்வா அதான் மகேந்திரஹான்றது அதான் இந்த இடத்துல பார்வதி யத்ரூபங்காத்துன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் யத்விபூதின்னு சரஸ்வதி எவளுடைய இதுவோ அது மாதிரி எவளுடைய புருவ நெறிப்போ அப்படின்னு ஆன மாதிரி அடிமையானது யார் சிவன் யாருக்கு பார்வதிக்கு இடத்துல காமம் அதுக்கப்புறம் யஸ்யாம் நித்யம் நயன சதகை ஏகலக்ஷோ மகேந்திரா 1000 கண்ணுடைய இந்திரன் அப்படின்னு அவனுக்கு பேர் ஏதோ அகல்ய கிட்ட போனதுனால கௌதம சாபத்தினால அவனுக்கு 1000 கண்ணு வந்தது அந்த இந்திரன் என்ன பண்ணுறான் மகேந்திரஹான்னா தேவேந்திரன் அர்த்தம் அந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறான் நித்தியம் எப்பவும் எந்த இந்திராணியினிடத்தில் நூற்றுக்கணக்கான நயன சதகைன்னு இருக்குது அதில் நூற்றுக்கணக்கானன்னா 1000 கண்கள்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கணும் நயன சதகைஹி ஏகலக்ஷா அப்படி ஒரே இலக்கா உடையவனாக இருக்கான் அந்த இந்திராணியின் இடத்துல அப்படிப்பட்ட பத்மே தாசாம் பரிணதிஹி அசௌ அந்த தேவிமார்கள்லாம் இருக்காளே தாசாம் இப்படி கலைமகளாகவும் மலைமகள்னா பார்வதி அந்த பார்வதியாகவும் அப்புறம் இந்திராணி இப்படிப்பட்ட அந்த தேவிமாருக்கு அசௌ பரிணிதி ரசோ பரிணதிஹி அசௌ இந்த பக்குவ நிலை அவளுக்கு அந்த இவாளை வசப்படுத்தக்கூடாது இந்த பக்குவ நிலை எப்படி வந்தது அப்படின்னா அதாவது கல்வி கடவுளாகவும் சிவனை தன்வசமாக வச்சுருக்கிறதும் இந்திராணி தன்னையே விரும்பக்கூடியவனா இந்திரன் இருக்கா மாதிரி பண்ணுறது இது மாதிரி தன்மையெல்லாம் எப்படி வந்ததுன்னா பாவலேஷைஹி துவதீயைஹி உன்னுடைய சங்கல்பத்தினுடைய பாவலேஷைஹி பாவம்னா சங்கல்பம் உன்னுடைய திருவுள்ளத்தினுடைய லேசம் சிறு துளிகளாலே அவளுக்கெல்லாம் அந்த பெருமை வந்தது அதனால் பிராட்டியினுடைய சங்கல்பத்தினுடைய பெருமை இது சொல்லுது இந்த
ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதின்னு சொல்லிருக்க. இதை கூறத்தாழ்வான் கூட சாட்சிருக்கார். லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம். லோகத்தில் இவன் பெரிய பிரகஸ்பதியாக இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கான். இவன் ஒரே மரமாக இருக்கான், ஒன்றும் தெரியாதவனா. வனஸ்பதியாக இருக்கான், வனத்துக்கு பதி மரம். ஏன்னா வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் இருக்க. எஸ்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி. எவளுடைய பிரசாதம் அனுகிரகத்தினுடைய பரிணாமம். நிறைய அனுகிரகம் பண்ணால் அவன் பிரகஸ்பதியாக இருக்கான், கம்மியாக அனுகிரகம் பண்ணால் வனஸ்பதியாக இருக்கான். அப்படிப்பட்ட சா பாரதி, அந்த கலைவாணி இருக்காளே பாரதி, அவ கூட எதிய தாசி, உனக்கு தாசியம்மா, உனக்கு உன்னுடைய கட்டாட்சம் பெற்று உன்னுடைய கட்டாட்சம் பெற்று அவ இருக்கா அந்த பெருமைக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நிறைய இடத்துல ஆளவந்தாரத்தையும் ஆளவந்தார் சதுஸ்லோகியினுடைய சாயையில் சாதிச்சிருக்கார். இந்த அது பேர் என்ன, ஸ்ரீஸ்தவத்தினுடைய சாயையில் சாதிச்சிருக்கார். அதெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டதுனால ஆளவந்தார் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அதை அந்தந்த இடத்துல சொல்லாத விட்டுட்டேன். அதெல்லாம் நீங்களே இது பண்ணியிருப்போங்க, இல்லை கடைசியில் எப்பாவது அதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். அதனால் எல்லாருக்கும் வர பெருமைகள்லாம் கலைவாணியாக இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய பத்னி அவளுக்கு வர பெருமையும், சிவனுக்கு பத்னி இருக்காளே சிவனுடைய பத்னி அவளுக்கு உண்டான பெருமை, இந்திரனுக்கு பத்னியாக இருக்கக்கூடிய இந்திராணிக்கு உண்டான பெருமை எல்லாம் பிராட்டியினுடைய லவலேசத்தினால வருது. இதை தான் அங்கே ஆளவந்தார் முதல் ஸ்லோகத்திலே ஜெகன்மோகினி பிரம்மேசாதி சுரௌரஜ சதைதா. பிரம்மா ஈசன் இந்திரன் இவாள்லாம் இருக்காளே சுரௌரஜாள். சதைதா தொத்தாச தாசீகணா. அவள்லாம் பிரம்மன் ஈசன் தேவேந்திரன்லாம் உனக்கு தாசனாக இருக்கா, அவள் பத்னிகள்லாம் உனக்கு தாசியாக இருக்கா அப்படின்னு அங்கே சாதித்தார். இந்த மாதிரி பிராட்டியினுடைய சங்கல்பத்தினால அவள்லாம் பெருமை பெற்றவாளாக வழங்குறாள். இதனால் லோகத்தில் பெருமாளுடைய திருவருள் இந்த மாதிரி பிராட்டியினுடைய திருவருள் இதெல்லாம் இருந்துதான் இந்த இடத்துல அந்த பத்னிகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கார். பத்னிகளுடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ ஒரு உருவம் பேரும் ஏற்படுறதுன்னு சொன்னால் ஜீவனோட உள்புகுந்து பெருமாள் நாமரூப வியாக்கரணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆண் உருவம் ஒன்று, ஆண் குழந்தை பிறக்கிறது கோவிந்தன் அதுக்கு பேருன்னு வைப்போம். இல்லை ஆண் பிள்ளை ஒரு சிசு பிறந்த உடனே அப்புறம் ஜாதகர்ணம் நாமகரணம்லாம் எழுதிட்டோம். இது ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்கிறான்னா இந்த ஆண் பிள்ளை பிறந்தது. இன்னொன்று பெண் பிள்ளை பிறக்கிறது இன்னொரு இடத்துல. அப்படின்னா எந்த உருவம் ஏற்பட்டாலும் அது மேஜை நாற்காலின்ற உருவம் ஏற்பட்டால் கூட அப்படி தான் இருக்கட்டும். அப்போ எந்த உருவம் ஏற்பட்டாலும் அந்த உருவம் ஜீவனும் பெருமாளும் உள்ள புகுந்து தான் அந்த ஜீவனோட அந்த பெருமாள் அந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உருவம் ஏற்படுறது. அந்த ஜீவன் அது உள்ள பிரவேசிக்கிறான், பெருமாளும் கூட பிரவேசித்து அவனுக்கு உருவம் பேரும் உண்டாகுது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. உபனிஷத்துலாம் அப்படி ஓதுறது. இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா பிராட்டி அந்த பிரவேசம் பண்ணுறாளா இல்லையா நாமரூப வியாக்கரணத்தில் அப்படின்னா அத்த பராசர பிரம்ம ரிஷி சாய்க்கிறார்.
தேவதிர்யங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரி ஸ்திரீனாம் நீ லக்ஷ்மி மைத்ரேயா நானயோர் வித்யதே பரம் அனயோகோ வித்யதே பரம். இந்த தம்பதிகள் இருக்காளே, இவாளை காட்டிலும் உயர்ந்தவாள் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவதிர்யங் மனுஷேஷு, தேவனாவோ திரியக்காவோ மனுஷாலோ பிறக்கச்சே புன்னாமா பகவான் நரிஹி, இப்போ ஆண் பிள்ளை பிறக்கிறது. அதே போல் ஷேங்கன் அப்படின்னு, கடேரி அப்படின்னு. ஷேங்கன்னா ஆண் ஜாதியுடைய எருதுனுடைய சின்ன கண்ணுக்குட்டி உண்டாருது. கடேரின்னா பசு கண்ணுக்குட்டி உண்டாருது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எப்போ எது வந்தாலும் தேவதிர்யங் மனுஷேஷு புன்னாமா, அங்கே என்ன சாஸ்திரம் சொல்கிறது, அந்த பிரம்மம் உள்ள புகுந்து பேரும் உருவமும் கொடுக்கறது. இது என்னது, கடேரி. கடேரின்னா பெண் கண்ணுக்குட்டி, ஷேங்கன்னா ஆண் கண்ணுக்குட்டி. அப்படி அதே மாதிரி ஆண் பிள்ளை பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்குது, பெண் பிள்ளை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மம் உள்ளே புகுந்து அந்த ஜீவனோட கூட உள்ளே புகுந்து அந்த பேர் உருவம் வருது. அந்த பேர் பராசர பிரம்ம ரிஷி வியக்தமாக சொல்கிறேன். அந்த தேவதிர்யங் மனுஷன் இதில் தான் ஆண் பெண் இருக்கும். இந்த ஸ்தாவரத்தெல்லாம் அதுக்கு அதுலேயும் உண்டு இருந்தால் கூட இந்த மாதிரி தனியாக இதெல்லாம் பும்சத்துவ பிரயுக்தமான செடி, அது ஸ்திரீ பிரயுக்தமான செடி இல்லை. ஒரே செடியிலேயே அந்த ரெண்டு தன்மையும் இருக்கும். ரைட். அதனால் தேவதிர்யங் மனுஷேஷு, தேவனாவோ திரியங்காவோ மனுஷனாவோ உருவம் உண்டார விஷயத்தில் புன்னாமா பகவான் அருகி, அந்த புல்லிங்க சப்தத்தை கொண்டிருக்கிற நாமத்தை கொண்டிருக்கிறதுலாம் பகவான் ஹரியினால. ஸ்ரீநாம்னி லக்ஷ்மி, அந்த ஸ்ரீலிங்க பேர்லாம் கொண்டிருக்கிறதுலாம் லக்ஷ்மினால. புன்னாமா பகவான் ஹரி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மி மைத்ரேயா நானயோர் வித்யதே பரம் ந அனயோகம் வித்யதே. இவா ரெண்டு பேருக்கும் மேலே, ஏன்னா யார் உள்புகுந்து நாமரூப வியாகரம் பண்ணுறானோ அவன்தான் பிரம்மம்னு சொல்லியிருக்குது. அதுதான் பெருசு, மற்றதெல்லாம் அவரம் தாழ்ந்தது. அதனால் நானயோர் வித்யதே பரம், இந்த ரெண்டு பேர் காட்டிலும் பரமான வஸ்து கிடையவே கிடையாது. ஏன் இந்த ரெண்டு பேருன்னா விட்டு பிரியாத போகிறா. ரெண்டு பேரும் மிதுனமாக தெய்வத்தன் தம்பத்தியனாக நாங்கள் சொன்னோம்ல, அந்த மாதிரி விட்டு பிரியாத ஒரு நாமரூப, அதான் ஜீவனோட கூட இந்த பிரம்மம் பரதத்துவமாக இருக்கிற பெருமாளும் பிராட்டியான தம்பதி இருக்காளே, இனப்பிரியாத தம்பதி, அவள் உள்ளே போகிறதுனால அது புல்லிங்க பேராக இருந்தால் பெருமாள் பேரை வச்சுக்கிறது, ஸ்ரீலிங்க பேர் இருந்தால் லக்ஷ்மி பேரை வச்சுக்கிறது. அப்படி அதனால் இந்த இடத்துல அப்படியே அதனுடைய தொடர்ச்சியில் இங்கே என்ன, அந்த ஸ்திரீகளுக்கு வர பெருமையெல்லாம் லக்ஷ்மியினால் வருது, புருஷனுக்கு வர பெருமையெல்லாம் பெருமாளால் வருது. ஆனால் ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல ஒன்றா இருக்கா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை எடுத்துட்டு மற்றவா அதுக்கு அனுகுணமாக இருக்கா அப்படின்னு. அதனால்தான் இந்த இடத்துல ஸ்திரீகளில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய யார், கலைவாணி பிரம்மாவனுடைய பத்னி, அதுக்கப்புறம் சிவனாருடைய பத்னி, அப்புறம் இந்திரனாருடைய பத்னி, இவாளுக்கெல்லாம் பெருமை. அந்த பெருமை பிராட்டியினால், பிராட்டினுடைய சங்கல்ப லவலேசத்தினாலே வந்தது அப்படின்னு சாமி. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவஞ்சடகோபாலினி திவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.